விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால் பொறையுடைமை அதிகாரத்தில் கடைசி திருக்குறள், அதாவது 160வது திருக்குறள். குறள்: உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை நண்பர்களே, உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அப்படின்னு கூறுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தன் உடலை வருத்தி விரதம் இருந்து வரம் கேட்பவரை விட பிறர் தன்னை இழிவாக பேசுகின்றதை தாங்கிக் கொள்பவரே முதலாமானவர், அவரை விடவும் பின்தங்கிய விரதம் இருப்பவர் இருக்கின்றார் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, ஒவ்வொரு வரியாக பொருள் காண்போம். அதாவது உண்ணாது நோற்பார், அதாவது என்ன? உணவு அருந்தாமல் தன்னை வருத்தி விரதம் இருப்பவர் யார்? பெரியர், அதாவது தன் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு மக்கள், அதாவது குடும்பத்திற்காக வருந்தி நல்லது நடக்க வேண்டும் என்று வரம் சிறந்தவர், வரம் கேட்கும் சிறந்தவர்கள். சரியா? பெரியர். பிறர் சொல்லும், அதாவது சரி, அது அவங்க குடும்பத்துக்காக இருக்காங்கப்பா, ஆனால் பிறர் சொல்லும், பிறர் தன்னை தேவையில்லாமல் இழிவாக, இன்னாச்சொல் என்றால் இழிவாக, இன்னாச்சொல் நோற்பாரின், அதை தாங்கிக் கொள்வர், நோற்பார் என்றால் அதை தாங்கிக் கொள்பவருக்கு பின். அப்படிதான் அதற்கு பின் தான் யார் இருக்கின்றார் என்றால் உண்ணாது நோற்பார். யாரு? விரதம் இருக்கின்றவர். சரி, பேசிக்கா இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு வரும். விரதம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஏன் விரதம் இருக்கோம்னா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும், பசங்க நல்லா படிக்கணும், நம்மளுடைய தேவைகள் நன்றாக பூர்த்தி ஆகணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம விரதம் இருக்கோம். சரி, அப்ப அந்த விரதத்துல ஒரு சுயநலமும் இருக்கின்றது. அந்த சுயநலம் உண்மையான சுயநலம், அது தவறு இல்லை. அந்த சுயநலத்துக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னா நம்ம விரதம் இருக்கோம், அது ஓகே, அதில் ஒரு சுயநலம் இருக்கு. ஆனால் எதுவுமே இல்லை, புரியுதுங்களா? அதாவது ஒரு இகழ்ச்சியான சொல்ல நம்மளுக்கு என்ன துக்கங்கள் தானே வரும். அந்த துக்கத்தை யார் ஒருவர் தாங்கிக் கொள்கின்றாரோ அவர்தான் முதலில் இருக்கின்றார். எதனை? யாரை விட? தன் குடும்பத்திற்காக விரதம் இருப்பவர்களை விட. அதனால தான் நண்பர்களே, நான் பல டைம் சொல்றது, அதாவது ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். நீங்கள் யாருக்குன்னா, அதாவது உதவியை கூட நீங்கள் செய்யாத போயிடுங்க, ஆனால் அடுத்தவர்களை பற்றி யாரிடத்திலும் புறம் பேசாதீர்கள், ஏளனமாக பேசாதீர்கள். அவன் தப்பே கூட செஞ்சிருக்கட்டும், அந்த தப்பை சுட்டி காட்டி அவர்களுடைய இமேஜை குறைக்காதீர்கள். எல்லாருக்குமே தன்மானங்கள் இருக்கிறது, எல்லாருமே நல்லா இருக்கணும். அதாவது தவறு செய்தவனை கூட தட்டி கொடு, அவன் திருந்தி வாழ்வான். இதுதான் உலகத்தினுடைய நீதி. ஆனால் தவறே செய்யாதவர்களை தவறு செய்தவர்கள் என்று நாம் கூறுவோமானால் அவர்களுடைய வாழ்வு வீணாகிவிடும். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அந்த கொல்லக்கூடிய சொல்லை நீங்கள் தயவு செய்து எப்போதும் கூறிவிடாதீர்கள். சொற்களையே கூறுங்கள், அது அனைவரையும் நன்றாக வாழ வைக்கும் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.